தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/3/2024 வியாழக்கிழமை, சுவாதி நட்சத்திரம், மாலை 5:10 வரை, பிறகு விசாகம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்கள் இல்லாத மனிதனே இல்லை. ரோட்டுக்கு ரோடு 100 நொடி, வீட்டுக்கு வீடு வாசற்படின்னு கூட ஒரு பாடல் உண்டு. எல்லாருக்கும் சங்கடம் இருக்கும், ஏதாவது ஒரு மனக்கவலை இருக்கும். அந்த கவலை போகணும்னா இது மாதிரி நாட்களில் விநாயக பெருமானை நம்ம கும்பிடணும். ஆணைமுகனை பார்க்காமல் இருக்க முடியுமா, அவன் அருள் இல்லாமல் வாழ்க்கையினை நடத்த முடியுமான்னு ஒரு பாடல் உண்டு. பிள்ளையார் சுழி போட்டு காரியத்தை தொடங்குன்னு சொல்லுவாங்க. எது எடுத்தாலுமே விநாயகர் காப்புன்னு இருக்குது. அது மாதிரி இன்று விநாயக பெருமானை நீங்கள் வழிபட்டால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்னு சொல்லி இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு நல்ல கருத்து, இலக்கும் இல்லத்திலே அடியெடுத்து வைக்க எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 9 குறிப்பு சொல்ல போகிறேன். முதல் குறிப்பு, சோம்பேறித்தனம் கூடாது. சோம்பேறித்தனமாக இருந்தால் லட்சுமி வீட்டுக்குள்ளே வர பயப்படுவாளாம். அதுக்காக சோம்பலாகவே இருக்கக்கூடாது. எந்த நேரமே சில பேர் சோம்பேறித்தனமாக படுத்தே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இடது கையால் பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாதான். இடது கையினால் எடுத்து சில பேர் இந்தாண்டு பணத்தை தூக்கி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடாதான், இலக்குமி விட்டு போயிடுமா. வாசல் படியில் டிரான்சாக்ஷன் வச்சுக்கப்படாது. வாயில் படி எப்படின்னா யமன் இருக்கக்கூடிய இடமா. ஏனென்றால் இரணிய சம்காரங்கிற ஒரு இது நடந்தபோது பிரகலாதன் தூணிலும் இருப்பாரா துரும்பிலும் இருப்பாரான்னு கேட்டதுக்கு இந்த தூணில் இருப்பாரான்னு அவர் கேட்டார். உதஞ்ச உடனே வெளிப்பட்ட உடனே இரணியன் ஒரு அற்புதமான ஒரு நல்ல வரம் கேட்டார். வீட்டுக்குள்ளேயும் சாகப்படாது, வெளியிலையும் சாகப்படாது, ஆணாலையும் சாகப்படாது, பெண்ணாலையும் சாகப்படாது, ஆயுதங்களாலையும் சாகப்படாது, அப்படிலாம் பல மாதிரி, இரவுலையும் சாகப்படாது, பகல்லையும் சாகப்படாதுன்னா வரம் கேட்டார். இறைவன் பார்த்தாரு. இறைவன் மிகப்பெரிய கெட்டிக்காரர். இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் அந்தி சந்தி அத்தசாமங்கிறோம்னா இந்த அந்தியில் மாலை நேரத்தில் வீட்டுக்குள்ளேயும் இல்லாமல் வெளியிலையும் இல்லாமல் வாசற்படியில் வச்சு எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் நகத்தால் கீறி அவரை சம்ஹாரம் செஞ்சாராம். அதனால் அந்த படி யமன் வாழும் இடம்னு சொல்கிறது வழக்கம். வாசற்படியில் ஒருத்தர் ஏதாவது பணம் கொடுத்தாருன்னா உள்ளே கொடுங்க அப்படிம்பாங்க. இல்லாட்டி இவங்க வெளியில் போய் வாங்கிக்குவாங்க. அது மாதிரி காசுகளை தூக்கி எரிந்து விளையாடக்கூடாது. அதுக்கடுத்து கோபத்தை தவிர்க்கணும். ஒருத்தருக்கு ரொம்ப சினம் இருந்தால் அவங்ககிட்ட பணம் இருக்காது, சினம் இருந்தால் பணம் இருக்காதுன்னு நான் அடிக்கடி சொல்கிறது வழக்கம். ஆகையினாலே சிரித்த முகத்தோடு இருக்கணும். அதுக்கு பிறகு காலை 6 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் வீட்டில் விளக்கேற்றி வைக்கணும். ஒரு நேரம் கூட விளக்கேற்றினாலும் போதும். அப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது இலக்குமி இல்லத்திலே குடியேறுவாளாம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் காலையில் கதவு திறக்கிற போதே அஷ்டலட்சுமி பேரை உச்சரிப்பார். அது மட்டும் இல்லை, திருமகளே நீ வருக, திரவியம் அனைத்தும் தருக, உரிமையுடன் உன்னை அழைக்கின்றேன், உள்ளே வருவாய் திருமகளேன்னு சொல்லித்தான் கதவை திறப்பார். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்ச உடனே கதவை திறப்பார். அப்படி திறக்கிற போது இது ஒரு அற்புதமான பாடலாக இருந்துச்சு. சொன்ன உடனே இந்த திருமகள் இல்லத்தில் வருவாராம். அவர் அது மாதிரி திருமகளை கும்பிட சாதாரண வேலையில் இருந்தவர் ஒரு பெரிய அளவில் தொழில்கள்லாம் செஞ்சு சென்னையில் இருந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபராக இருக்கிறார். காரணம், இல்லத்திலே அந்த இலக்குமி குடியேறி விட்டாள். நம் உள்ளத்திலே இலக்குமி குடியேறினால் இல்லத்திலும் இலக்குமி வாசம் செய்வாள். அளவான ஆசைப்பட வேண்டும், அமைதியான குணம் நமக்கு இருக்கணும். எல்லாவற்றிற்கும் மேலா பிறருடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்பட கூடாதான். அப்படி பொறாமைப்பட்டால் இலக்குமி விட்டு விலகி போயிடுவாளாம். ஆகையினாலே மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம சாமி கும்பிடணும். இது மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடித்தால் நம்முடைய இல்லமும் மிகச் செழிப்பாக இருக்கும். செல்வச் செழிப்பில் நாமும் மிதக்கலாம் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நம்பிக்கைகள் நடைபெறுகின்ற நாள். இன்று நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொடுப்பார்கள். விரயஸ்தானத்திலே புதன் இருப்பதனாலே மாமன் மைத்துனர் வழியில் ஏதேனும் விரயங்கள் ஏற்படலாம். அதாவது உறவினர் வழியில் விரயங்கள் உண்டு என்றாலும் அது தவிர்க்க முடியாமலேயே இருக்கலாம். ராகு 12இல் இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கின்ற நாள். வீடு மாற்றம் பற்றியும் உத்தியோக மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று நினைப்பீர்கள். வீட்டில் கூட இருப்பவர்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அவர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள். இருந்தாலும் தாத்தினியத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் நீங்கள் கடமையை ஒழுங்காக செய்து கொண்டே இருப்பீர்கள். இன்று உங்களுக்கு ஒரு மனதிலே புதிய எண்ணங்கள் உதிக்கும், புதிய சிந்தனைகள் உருவாகும். அதன் விளைவாக நல்ல பெயர் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு திடீர் மாற்றங்களால் திகைப்படுகின்ற நாள். வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கும். திருமண முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். 9ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் உங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அமைய இன்று ஒரு வழி பிறக்கப் போகின்றது. குறிப்பாக பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக வரும். பழைய சொத்துக்களை விட்டு புதிய சொத்துக்கள் வாங்கி அதில் வரும் லாபத்தை கொண்டு நீங்கள் தொழிலை வளப்படுத்திக் கொள்ளக்கூட முயற்சிப்பீர்கள். இன்று நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் அலைச்சல் கூடும், ஆதாயம் குறைவாக இருக்கும். சொத்துக்களால் சில பிரச்சனைகள் வரலாம், சொந்தங்களாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். எது செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. திரவிய லாபம் உங்களுக்கு கிடைத்தாலும் வந்தவுடன் செலவாகிவிடும். எனவே கவலை என்ற 3 எழுத்து உங்களை விட்டு அகல வேண்டுமென்றால் இன்று குருவாரம் என்பதனாலே குருவை கும்பிடுவது நல்லது.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருப்பதனாலே இன்று வியாழக்கிழமை அதிகாலையிலேயே குருவை கும்பிடுங்கள், நல்லது நடக்கும். விடிகாலையிலேயே உங்களுக்கு விரயங்கள் ஏற்பட போகின்றது. இருந்தாலும் அந்த விரயம் வீண் விரயமாகாமல் சுப விரயமாக மாற்றுகின்ற ஆற்றல் வழிபாட்டுக்கு உண்டு. கல்யாண கனவுகள் நனவாகலாம், கடமையில் இருந்த தொய்வு ஆகலாம், வீடை கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது என்பதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். அஷ்டமத்திலே ராகு இருக்கின்றார், அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாட்டங்கள் அகன்று வருமானம் கூடுகின்ற நாள். நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் இன்று வெற்றி பெறும். குருவினுடைய பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதனாலே இடம் வாங்குவது, வீடு வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். அயல்நாடு செல்லும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஒரு சிலருக்கு உத்தியோகம் சம்பந்தமாக பணியிடத்திலிருந்து விலகி வேறு இடத்துக்கு செல்லலாமா என்று சிந்திப்பார்கள். அந்த சிந்தனைகளுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று உங்கள் ராசியிலேயே சந்திரன் குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம் இருக்கின்ற பொழுது வாயிலை தேடி வரவுகள் வந்து சேரும். வளர்ச்சியை முன்னிட்டு பயணம் செய்யும் மேற்கொள்வீர்கள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். அதே நேரத்தில் பணியிடத்தில் உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும். திறமைக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று செல்வாக்கு உயர்கின்ற நாள். தேசப்பற்று மிக்கவர்கள் உங்களுக்கு கூட இருந்து நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். செவ்வாய் 4ஆம் இடத்திலே சனியோடு சேர்ந்து இருக்கின்றார். இருந்தாலும் கூட சுகஸ்தானம் வலுப்படுகின்றது. எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். இன்று சதுர்த்தி என்பதனாலே ஆணைமிகு பெருமானையும் நீங்கள் வழிபடுவது நல்லது. பிள்ளைகளின் எதிர்காலங்கிறது நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். தொழில் உங்களுக்கு வெற்றி நடை போட புதிய பங்குதாரர்களை இணைத்துக் கொள்ள முன் வருவீர்கள். இந்த நாள் இனிய நாள். தனுசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று எதிர்பாராத விதத்தில் உதவிகள் கிடைத்து இதயம் மகிழ்கின்ற நாள். இன்று என்றைக்கோ நீங்கள் யாருக்கோ கொடுத்த தொகை இன்று உங்களுக்கு வரலாம், வசூலாகி பரவசப்படுத்தும். அது மட்டுமல்ல, 3லே செவ்வாய் இருக்கின்றார். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அரசியல் புரதலாக இருந்த அண்ணன் தம்பிகள் இன்று உங்களுக்கு ஒத்து வருவார்கள். கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு உத்தியோகத்திலே கிடைக்கலாம். அப்படி கிடைத்தாலும் அதற்கேற்ற விதத்தில் ஊதியமும் உங்களுக்கு உயர்வு வரப்போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உத்தியோகத்தில் உங்கள் திறமை படிச்சடைகின்ற நாள். மேலதிகாரிகளை மனதில் இடம் பிடிப்பீர்கள். நினைத்தது நிறைவேறப் போகின்றது. அதே நேரத்தில் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். 9ஆம் இடத்திலே கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவீர்கள். அந்த கோரிக்கைகளும் உங்களுக்கு நிறைவேறும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும் நாள். வளர்ச்சிக்கு வித்திட புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். புதிய நண்பர்கள் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க முன் வருவார்கள். 3லே குரு இருக்கின்றார். சகோதர வர்க்கத்தினர் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். அயல்நாட்டிலிருந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலமான தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் இன்று குருவாரம் என்பதனாலே வியாழன் உங்களுக்கு 2-11க்கு அதிபதி. இன்று நீங்கள் வியாழக்கிழமை என்பதனாலும் குருவாரம் என்பதனாலும் குருவை கும்பிடுவதன் மூலமாக தனவரவை பெருக்கிக் கொள்ள இயலும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இறை உணர்வோடு செய்தால்தான் எதிலும் நீங்கள் வெற்றி பெற இயலும். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாவது அரிது. பகை உணர்வு மேலோங்கி இருக்கும். பக்கத்தில் உள்ளவர்களால் சில சிக்கல்கள் ஏற்படலாம். இடமாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். பொதுவாகவே சந்திரன் 8ல் சஞ்சரிக்கின்ற பொழுது சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறுமா என்பது சந்தேகம்தான். எனவே நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறுவது அரிது. அதே நேரத்தில் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். மிக 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 விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவைப்படும். உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் சரி, விழிப்புணர்ச்சியோடு இருந்தால்தான் நீங்கள் விரயங்களிலிருந்து தப்பிக்க இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.